ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிற ஒரு தேவனா இருக்கிறார். நீதிமொழிகள் 21:31 படி நம்முடைய வாழ்வில் வருகிற ஒவ்வொரு ஜெயத்திற்கும் தேவனே காரணராய் இருக்கும்படி விரும்புகிறார். அவர் நிச்சயம் நமக்கு ஜெயத்தை தருவார். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். தானியேலுடைய வாழ்வில் வந்த போராட்டங்களுக்கு அளவே இல்லை. சிங்க கபில தூக்கி போட்டாங்க, அவருடைய வாழ்வை முடித்து விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் சிங்க கபிலிருந்து தானியேல் ஜெயமாய் வெளியே வந்தார். காரணம் தானியேலுடைய ஜெபம். ஜெபம் ஒரு மனிதனை ஜெயமாய் வாழ வைக்கும். நம்முடைய வாழ்வில் ஜெபத்தை பெருக்கும் பொழுது, கர்த்தரோடு பேசுகிற நேரத்தை அதிகரிக்கும் பொழுது, எப்பேற்பட்ட காரியத்திலும் நீங்களும் நானும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ஜெபித்தே ஜெயத்தை பெற்றார்கள். கர்த்தரை நோக்கி ஜெபித்த பிற்பாடு ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை அவருடைய வாழ்வில் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வில் சோர்வின் நேரத்தில், பாடுகளின் மத்தியில், உபத்திரவத்தின் நேரத்தில் தொடர்ந்து ஜெபிப்போம். தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் கொள்வோம். தேவ வசனமே நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய ஜெயத்தை கொண்டு வரும். சோர்ந்து போகாதீங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையை கண்டு எதிர்காலத்தை நிர்ணயித்திடாதீங்க. எதிர்காலம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. இன்றைக்கு நாம் முழங்கால் படியிடும் பொழுது, இன்றைக்கு நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஜெயத்தை நிச்சயம் நாம் சுதந்திரிப்போம். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தந்து வெற்றி சிறக்க பண்ணி உங்களை மகிழ பண்ணி உயர்த்துவார். ஆமென்.